உனக்கு உதவியாக இருக்கும். உன்னுடைய தோற்றமானது அந்த மகா காளியைப் போலவே உள்ளது. ஆனால் பார்வதி தாயார் எப்பொழுதும் தன் பக்தர்களுக்கு இப்படி ஒரு வரத்தை அளிக்கவே மாட்டார். ஏனெனில் நீ அளித்த வரத்தினால் இப்பிரபஞ்சம் சமநிலை அற்றுப்போம். கூறு, யார் நீ? என் தந்தை வாழ்நாள் முழுவதும் ஒருவரைத்தான் நேசித்தார், அவரது தாயார். மூலையில் வேண்டுமென்றாலும் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். நான் எனது நோக்கத்தில் வெற்றி பெறும் வரையில் நிச்சயமாக தங்களை விரட்டிக் கொண்டேதான் இருப்பேன். புரிந்து கொள்ளுங்கள். இனி என்னவாகும் தாயே? மகாதேவர் வேண்டுமென்றே இவ்வாறு ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளார். பஸ்மாசுரன் முதலில் மகாதேவரை பிடித்தாக வேண்டும். மகாதேவர் நிச்சயம் ஏதோ ஒரு திட்டம் வைத்துள்ளார். தாய், இவனை தடுக்க வேறேதும் வழிகள் இல்லையா? பஸ்மாசுரனை தடுக்க நாராயணரால் மட்டும்தான் முடியும். அதற்கு அவர் தனது யோக நித்திரையிலிருந்து முதலில் எழ வேண்டும். ஆகையால் இருவரும் என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள். வரமா? தாங்கள் எங்களுக்கு வரம் தருகிறீர்கள், நாங்கள் தங்களுக்கு வரம் தருகிறோம். நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். கேளுங்கள், தங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? ஆகட்டும். தாங்கள் எங்களுக்கு வரமளிப்பதாக இருந்தால் எங்களால் தங்களை அழிக்க இயலும் என்ற வரத்தை தாருங்கள். ஆகட்டும், நாங்கள் உங்களுக்கு வரமளிக்கிறோம். உங்களால் எங்களை அழிக்க இயலும். ஆனால் அதில் ஒரு சிறிய கட்டுப்பாடு உள்ளது. எங்களை உங்களால் நிலத்தில் கொல்ல முடியாது. எங்களது மரணமானது ரிக்வேதம் மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டு விட்டது. தாயாரை எண்ணி எண்ணி என் மனம் மீண்டும் கலங்கிக் கொண்டிருக்கிறது. ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறது. தாயே, தாங்கள் உடனே கைலாயம் வந்து விடுங்கள். பொறுங்கள் தாயே. தாயார் இந்த கவலத்தை எனக்கு தந்தாக வேண்டும். நான் உனது தமையன் ஆவேன். உன்னை விட எனக்கு தாய் மீது உரிமை உள்ளது. இல்லை, இந்த கவலத்தை நான் தான் உண்ணுவேன். தாயே, என்னால் கணபதியுடன் உணவருந்த இயலாது. இவ்விடத்தை விட்டு அவனை செல்ல சொல்லுங்கள். பூரணம் பெற்றுள்ளதோ அது தனக்கான நியதியாக பூரணத்துவம் அடையச் செய்யும் என்பதில் ஐயமில்லை. நான் பற்றற்று இருந்தேன். பல ஆண்டு காலமாக தியானத்தில் ஆழ்ந்திருந்தேன். ஏனெனில் எனது சுயத்திலிருந்து ஒரு பாகம் பிரிந்தே இருந்தது. அதன் பிறகு அது எனக்கு சதியின் வடிவில் கிடைத்தது. சதியானவள் என்னை விட்டு பிரிந்த பிறகு அந்த பாகத்தை நான் மீண்டும் இழந்தேன். அதன் பின்பே நீ எனக்கு கிட்டினாய், பார்வதி என்ற ரூபத்தில்.
நம் இருவரின் பந்தமானது அனைத்து வகை பார்வைகளையும் உணர்வுகளையும் மீறியது. நமது பந்தம் காலத்தை விட சிறந்ததாகும் கௌரி. காலத்தையே வென்ற நமது பேரன்பு பிரபஞ்சத்தில் எவராலும் பிரிக்க இயலாததாகும். கூறினேனே தேவேந்திரா, தாங்கள் விரைவிலேயே அறிந்து கொள்வீர்கள் என்று. பாருங்கள், என்னுடைய புஜங்கள் இந்த விழாவினை சிறப்பிக்க போதுமானதாகும். இந்திரதேவா, 1000 கைகளோடு இருக்கும் வரத்தை பானாசுரனுக்கு நானே வழங்கினேன். மகனே, நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. இம்முறை தங்களின் புத்திகள் எதுவும் பலிக்காது. உன்னிடம் நாங்கள் யுக்தியோடு வந்துள்ளோம் என்று யார் கூறினார்கள்? கவலையுற்ற எங்கள் மகனை தேற்ற, மேலும் அவன் முகத்தில் புன்முறுவல் ஏற்படுத்தவே வந்துள்ளோம். ஆம் மகனே, நான் உன்னை உறங்க வைக்கிறேன். பார்த்தீர்களா? தாங்கள் என்னை உறங்க வைக்கப் போகிறீர்கள். நான் உறங்கிய பின் சென்று விட போகிறீர்கள். ஆனால் இம்முறை நான் தங்களின் வீழ்ச்சியில் விழப்போவதில்லை. தாங்கள் எனக்கு வாக்களித்தாக வேண்டும். வாக்களியுங்கள். ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வாக்களியுங்கள் தாயே. ஆகட்டும், நான் உனக்கு வாக்களிக்கிறேன். ஒன்று தெரியுமா கணேசா, இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு தானே ஒரு விஷயத்தை உருவாக்குவது என்பது அனைவருக்கும் கிடைத்த சௌபாக்கியம் கிடையாது. ஆனால் எனக்கு அப்படி ஒரு சௌபாக்கியம் கிடைத்தது. அதுதான் நீ. செல்லும் பாவங்கள் பார்வதி மறுஜன்மத்தில் அவதரிப்பதை தாமதப்படுத்துகிறது. தாங்கள் இப்பிரச்சனையின் தீர்வை தேடுவதற்காக ரகசிய குகைக்குள் சென்றீர்கள். அதனால் தாங்கள் தாயின் மறுஜன்மத்தில் அவர்களுக்கு உதவி புரிய இயலும் அல்லவா? எங்களை மன்னித்து விடுங்கள் தந்தையே. அங்கு தாங்கள் இந்த பிரச்சனையின் தீர்வை தேடிக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் இங்கு நாங்களோ தங்களுடைய செயலில் தடையை ஏற்படுத்திவிட்டோம். இல்லை மகனே, தடைகள் ஏற்படும் முன்னரே இச்சங்கடத்தை களையும் யுக்தியையும் கண்டறிந்தேன். என்ன பரிகாரம் அது தந்தையே? மகனே, மறுஜன்மம் எடுப்பது கடினமானதல்ல. எனினும் பானாசுரனை அழிப்பதற்காக பார்வதிக்கு அவரது திறமைகளை நினைவூட்டுவதே கடினமானது. அதற்கான உபாயம் ஒன்றே உள்ளது கணேசா. நன்மைக்கான சக்திகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ
அவை அனைத்தும் தூண்டப்பட வேண்டும். இது என்ன விதமான சக்தி தந்தையே? அவை எங்கு உள்ளன? எங்களிடம் கூறுங்கள், நாங்கள் அதை துண்டுகிறோம். அவ்விடங்களை சக்தி பீடங்கள் என்றே அழைப்பார்கள்.